வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரல் ஸ்டடீஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். 63 நாயன்மார்களின் வாழ்க்கையை விவரிக்கும் நூல் பெரிய புராணம். கரிகாலனுக்கு திருப்பு முனையாக இருந்த போர் வெண்ணிப்போர். இந்திய தேசிய காங்கிரஸின் 2வது பெண் தலைவர் சரோஜினி நாயுடு. பல்லவர்களின் ஆந்திரர் தோற்றம் பற்றி கே.ஏ. நீலகண்ட சாஸ்திரியால் கூறப்பட்டது. ஈ.வே. ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் செங்கல்பட்டு. படியரிசி திட்டம் யார் காலத்தில் கொண்டுவரப்பட்டது? சி.என். அண்ணாதுரை காலத்தில் கொண்டுவரப்பட்டது. நீதி கட்சியை உருவாக்கியவர் டி.எம். நாயர். மருது சகோதரர்களின் பிரகடனம் திருச்சி கோட்டை சுவரில் ஒட்டப்பட்டது. மருது சகோதரர்களின் பிரகடனம் திருச்சி கோட்டை சுவரில் ஒட்டப்பட்டது. காங்கிரசின் 3வது மாநாடு நடைபெற்ற இடம் மெட்ராஸ். திருப்புரம்பியம் போரில் நேரடியாக பங்கு கொண்ட சோழ மன்னன் ஆதித்ய சோழன். சீன பயணி யுவான் சுவாங் யாருடைய காலத்தில் காஞ்சிக்கு வருகை புரிந்தார்? நரசிம்மவர்மன் காலத்தில் காஞ்சிக்கு வருகை புரிந்தார். தனி ஆந்திர மாநிலம் கோரி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் பொட்டி ஸ்ரீராமலு. தனி ஆந்திர மாநிலம் கோரி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் பொட்டி ஸ்ரீராமலு. சங்க காலத்தில் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் இறந்தவுடன் அவனுடைய மனைவி கோப்பெருந்தேவி உடனடியாக இறந்த சம்பவத்தை அறக்கற்பு என அழைத்தனர். அறக்கற்பு. இந்தியர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் வியாபார தொடர்பு இருந்தது என்று உறுதி கூறிய அரிக்கமேட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட நாணயங்கள் அகஸ்டஸ் காலத்தில் வெளியிடப்பட்டன. அகஸ்டஸ் காலத்தில் வெளியிடப்பட்டன. மாநில சமூக நல ஆலோசனை குழுவின் முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டவர் முத்துலட்சுமி. நடந்தாய் வாழி காவிரி என்ற புதிய திட்டத்தின் நோக்கம் காவிரி ஆற்றை தூய்மைப்படுத்துதல். தேசிய மாதிரி கணக்கெடுப்பின் 66வது சுழற்சியின்படி இந்தியாவில் மொத்த தொழிலாளர் சக்தியில் தமிழ்நாட்டின் பங்கு 7.74%. தமிழ்நாடு மனித மேம்பாட்டு அட்டவணை 2013-14 ஆண்டின்படி முதல் வரிசையில் மனித மேம்பாட்டில் உள்ள மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். தமிழ்நாடு மனித மேம்பாட்டு அட்டவணை அறிக்கை 2014-15 ஆண்டின்படி தமிழக மாநிலத்தில் பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் முதன்மையாக விளங்கும் மாவட்டம் நீலகிரி மாவட்டம். 2018 ஆண்டில் தமிழ்நாட்டில் ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டம் நடைபெற்ற இடம் தூத்துக்குடி. தமிழ்நாட்டில் மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் இடையே சச்சரவு இருக்க காரணமானது பயிர் விளைச்சலை மிருகங்கள் சேதப்படுத்துதல். பயிர் விளைச்சலை மிருகங்கள் சேதப்படுத்துதல். காவலன் SOS செயலியின் நோக்கம் ஆபத்து காலங்களில் மக்களின் இருப்பிடத்தை கண்டறிதல். காவலன் SOS என்ற செயலியின் நோக்கம் ஆபத்து காலங்களில் மக்களின் இருப்பிடத்தை கண்டறிதல். 2019 தமிழ்நாட்டின் நல்ல ஆளுமை திறன் குறியீட்டின் அளவு 5.62%. தமிழ்நாட்டில் அதிகமான மழை பொழிவு பெறும் காலம் அக்டோபரிலிருந்து டிசம்பர் வரை. தமிழக அரசு வழங்கும் விலையில்லா கறவை மாடு பெற தகுதியானவர்கள் வறுமையிலும் வறுமையான குடும்பத் தலைவியாக உள்ள பெண்கள். வறுமையிலும் வறுமையான குடும்பத் தலைவியாக உள்ள பெண்கள். ஆம்பி ஆக்சனின் கழிவுநீக்க மண்டலத்தில் உள்ள நெப்ரிடியாக்களின் எண்ணிக்கை 90 ஜோடிகள். எந்த உயிரினத்தில் முதலில் பாலிடீன் குரோமோசோம்கள் கண்டறியப்பட்டது? கைரோனாமஸ். ஒரு பாக்டீரியம் அதன் உணவு திரவத்தை நோக்கி ஈர்க்கப்படும் நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வேதித் தூண்டல் என அழைக்கப்படுகிறது.
சூரிய ஒளி சக்தியை ஏன் விரும்பப்படும் பசுமை சக்தியாக தேர்வு செய்கிறோம்? ஆன்சர், புதுப்பிக்கக்கூடியது. ஆந்த்ரசைட் என்பது ஒரு உயர்தர நிலக்கரியாகும். ஆந்த்ரசைட் என்பது ஒரு உயர்தர நிலக்கரியாகும். கீழ்கண்டவற்றுள் எது வீரியம் குறைந்த அமிலம் மற்றும் வீரியம் குறைந்த கார உப்பு? ஆன்சர், அம்மோனியம் அசிட்டேட். SI அலகு முறையின்படி ஆற்றலின் அலகு நியூட்டன் மீட்டர். இயந்திர அலைகள் கேட்கக்கூடிய வரம்பிற்கு கீழே அதிர்வெண் கொண்டிருக்கும் போது இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. ஆன்சர், தாழொலிகள் அல்லது இன்ஃப்ராசோனிக். தாழொலிகள் இன்ஃப்ராசோனிக். ஜனவரி 2022 அறுவை சிகிச்சையாளர்களால் வெற்றிகரமாக மரபு மாற்றம் செய்யப்பட்ட பன்றியின் இதயத்தை மனிதனுக்கு பொருத்திய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடு. தமிழக முதலமைச்சர் ஜனவரி 12ஆம் நாளை புலம்பெயர்ந்த உலக தமிழர் நாளாக கொண்டாடப்படும் என்று அறிவித்துள்ளார். தேசிய தண்ணீர் ஆணையத்தின் கேட்ச் த ரெயின் தொடங்கப்பட்ட நாள் மார்ச் 22, 2021. கேட்ச் த ரெயின் தொடங்கப்பட்ட நாள் மார்ச் 22, 2021. UPSC நடத்தும் முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெறும் சிறுபான்மை மாணவர்களை முதன்மை தேர்வுக்கு தயார்படுத்துவதற்கு பின்வருவனவற்றுள் எது உள்ளன? ஆன்சர், நைவுதான். இந்திய விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் அமைந்துள்ள இடம் திருவனந்தபுரம். தேசிய கொடியின் வடிவமைப்பை இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஜூலை 22, 1947 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 2021ஆம் ஆண்டின் 12வது தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி தமிழ்நாடு மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு சிறந்த மாநில விருதினை தேர்தல் கமிஷன் வழங்கியது. கீழ்கண்ட முக்கிய இந்திய பழங்குடியினரை அவர்களின் அமைவிடத்துடன் பொருத்துக. பில்கள் குஜராத், போடோ அசாம், கோண்டா ஒடிசா, முண்டா ஜார்க்கண்ட். பின்வருவனவற்றில் உலகினிலே மிக அதிக பயணிகள் அடர்த்தி சேவை வழங்கிடும் இந்திய ரயில் பாதை மும்பை புறநகர் ரயில்வே பாதை. மனிதனால் தூண்டப்படாத ஆபத்துகள் எது? ஆன்சர், கிரக ஆபத்துகள். மனிதனால் தூண்டப்படாத ஆபத்துகள் கிரக ஆபத்துகள். மொத்த காவிரி ஆற்றின் நீளத்தில் எவ்வளவு சதவிகித நீளம் தமிழ்நாட்டில் உள்ளது? 56% தமிழ்நாட்டில் உள்ளது. இந்தியாவில் எந்த ஆண்டில் இமாலய சுனாமி ஏற்பட்டது? ஆன்சர், ஜூன் 16, 2013. நமது இந்திய அரசியலமைப்பின் மொழிகள் 8வது அட்டவணையின் கீழ் வருகின்றது. இந்திய அரசியலமைப்பில் மொழிகள் 8வது அட்டவணையின் கீழ் வருகின்றது. சாம்பாவதி கல்யாணம் என்ற நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டது? சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. இந்திய துணைக்கண்டம் தவிர எந்த நாட்டில் சமஸ்கிருத கல்வெட்டுகள் உள்ளன? தென்கிழக்காசிய நாடுகள். பாமினி அரசில் குல்பர்காவில் இருந்து பீடாருக்கு தலைநகரை மாற்றியவர் முதலாம் அகமது ஷா. தவறான இணை எது? தவறான இணை ஷாஜகான் நாமா. ஷாஜகான் என்பது தவறானது. 1664ஆம் ஆண்டு சிவாஜியால் தாக்கப்பட்டதும் மற்றும் சூறையாடப்பட்டதுமான மேற்கு கடற்கரை கோட்டை சூரத் கோட்டை. கலிபாக்களிடமிருந்து தன்னைத்தானே விடுவித்து கொண்ட டெல்லி அரசர் இல்துமிஷ். சிந்துவெளி நாகரிகத்தின் முடிவிற்கு எது காரணமாக அமைந்தது? நிலநடுக்கம். பாராளுமன்றம் மற்றும் சட்டசபையில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டிற்கான மசோதா முதலில் எந்த பிரதம மந்திரியின் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர், தேவகவுடா.
இந்தியாவில் முதலில் லோக் ஆயுக்தா அமைப்பினை உருவாக்கிய மாநிலம் ஒரிசா. உயர்நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது 62 வயது. புன்சி கமிஷன் அமைக்கப்பட்டது ஏப்ரல் 28, 2007. மாவட்ட கிராம மேம்பாட்டு முகமையின் தலைவர் மாவட்ட ஆட்சியர். குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவில் 12 உறுப்பினர்களை நியமிக்கிறார். அடிப்படை கடமைகள் பற்றி பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட குழு ஸ்வரன் சிங் குழு. 1976 இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்க்கப்பட்ட கூற்று சமதர்மம். தேசிய கிராமப்புற சுகாதார பணி தொடங்கப்பட்ட ஆண்டு 2005. பிரதம மந்திரி அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் அரசு மார்ச் 31, 2019 1 கோடி பேருக்கு வீட்டு வசதி கொடுக்க திட்டமிட்டிருந்தது. ஆனால் அதே காலத்திற்குள் 1.54 கோடி வீடுகள் வழங்கப்பட்டிருந்தது. குத்தகை சட்டத்தின் முக்கிய அம்சம் அல்லது அம்சங்கள்: ஒப்பந்த காலத்தை நிர்ணயித்தல், நியாயமான வாடகை, நிலத்தை வாங்கும் உரிமை. ஆன்சர் 1, 2 மற்றும் 3. அடுத்து பொறுத்துக. 4வது நிதிக்குழு PV ராஜமன்னார். 8வது நிதிக்குழு YV சவான். 11வது நிதிக்குழு AM குஸ்ரு. இந்திய ரிசர்வ் வங்கி மகாத்மா காந்தி உருவம் பொறிக்கப்பட்ட 200 ரூபாய் காகித பணத்தை RBI கவர்னர் டாக்டர் உர்ஜித் படேலின் கையொப்பத்துடன் 25/8/2017 அன்று வெளியிட்டது. 25/8/2017 அன்று வெளியிட்டது. அடுத்து பொறுத்துக. முதல் ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மை, 2வது ஐந்தாண்டு திட்டம் தொழில்மயமாதல், 5வது ஐந்தாண்டு திட்டம் வறுமை ஒழிப்பு, 6வது ஐந்தாண்டு திட்டம் தன்னிறைவு. 2016-17 உலக பொருளாதாரத்தில் இந்தியா பெற்றுள்ள இடம் 7வது இடம். இந்திய மக்களுக்கு அதிகாரத்தை ஒப்படைக்கப் போகிறோம் என்ற தகவலை பொதுமக்கள் சபையில் அறிவித்தவர் பிரதமர் அட்லி. சட்ட மறுப்பு இயக்கம் காந்தியினால் ஒத்திவைப்பதற்கு காரணமாய் இருந்தது காந்தி-இர்வின் ஒப்பந்தம். ட்ரியோ என சிறப்பாக அழைக்கப்பட்டவர்கள் லால், பால் மற்றும் பால். ட்ரியோ என சிறப்பாக அழைக்கப்பட்டவர்கள் லால், பால் மற்றும் பால். மாநில தன்னாட்சி என்பது கோகலேவின் பிரதான பரிந்துரையாக இருந்தது. மாநில தன்னாட்சி என்பது கோபாலகிருஷ்ண கோகலேவின் பிரதான பரிந்துரையாக இருந்தது. ஒடுக்கப்பட்ட மக்கள் தெளிவான பிரதிநிதித்துவத்தை உள்ளாட்சி தேர்தலில் பெற்றிடவும் மற்றும் பொதுப்பணியில் தேர்வாகிட உதவிடுவது பூனா ஒப்பந்தமாகும். 1893 ஆண்டு சிகாகோ உலக சமய பாராளுமன்றத்தில் தியாசபியின் பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் அன்னி பெசன்ட். கீழே கொடுக்கப்பட்டுள்ளதை பொருத்தி கொடுக்கப்பட்ட குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடு. பிரிஜிஸ் காதர், அவுத் நவாப், நானா சாஹிப் கான்பூர், குன்வார் சிங் பீகார், மௌலாவி அகமத்துல்லா பைசாபாத். தேங்க்யூ.